திமுக காரங்க பாருங்க எவ்வளவு விவரமாக எல்லா சட்டமன்றத்துடைய உறுப்பினரையும் உங்க முன்னாடி மாற்றி நிக்க வைத்திருக்கிறாங்க. மக்கள் நம்ம மீது கோபத்தில் இருக்கிறாங்க, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப எம்எல்ஏ மாற்றி புதார நிக்க வச்சா ஓட்டு போட்டுருவாங்க. ஐயா பல்லாவரத்தினுடைய சிட்டிங் திமுக எம்எல்ஏ கருணாநிதிக்கு சீட் இல்ல. தாம்பரத்தினுடைய சிட்டிங் எம்எல்ஏ எஸ்.ஆர். ராஜாவுக்கு சீட் இல்ல. செங்கல்பட்டினுடைய சிட்டிங் எம்எல்ஏ வரலட்சுமிக்கு சீட் இல்ல. இது எப்படி இருக்குன்னா, திமுக காரங்களை பொறுத்தவரை நம்முடைய எம்எல்ஏக்களை மாத்திட்டு புதால நிக்க வச்சா ஓட்டு போட்டுருவாங்க. எப்படினாங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிக்கிற மாதிரி. இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றார்கள். யாரை கொண்டு வந்து போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனை பார்த்துட்டோம்னா நாங்க தோற்கடிச்சுதான் வெளியே அனுப்புவோம் என்று தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எனக்கு தெரியும் பல்லாவரத்தில் இதற்கு முன்பு இருந்த சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் வீட்டில் பணிக்கு இருந்த சகோதரி, அவருக்கு எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் அதெல்லாம் எடுத்து பேசணும். குறிப்பாக நான் பல இடத்துல அதை பற்றி பேசுறேன். அந்த சகோதரி பட்டியலினத்தை சார்ந்த சகோதரி வீட்டில் வேலை பார்க்கும் பொழுது சூடு வைத்து அது வைத்து அவருடைய மருமகள் மகன் எல்லாம் கொடுமைப்படுத்தி அந்த அம்மா பத்திரிகையில வந்து பேசும் அளவுக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் பேர் பாருங்க, கருணாநிதிங்கிற பேர் வைத்துக்கிட்டு பல்லாவரத்துல ஒரு பட்டியலின சகோதரர் எந்த அளவுக்கு கொடுமை செய்தார்கள் என்பதை தமிழக மக்களே பார்த்தார்கள். அன்பை சொந்தங்களே,